இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜரி த்ரெட்டு. ஜரி த்ரெட் வந்து நிறைய கலரில் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பென்சில் மாதிரி இருக்குல்ல, அது வந்து கிளாஸ் மார்க்கர். அப்புறம் ஆரி நீடில், ஸ்கேல். நீடில் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நான் நீடில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த நீடில் வச்சு தான் இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இந்த நீடில் வந்து சில்க் த்ரெட்டு, சூயிங் த்ரெட்டு, ஜரி த்ரெட், இந்த மூணுத்துக்குமே இந்த நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு லைனில் வந்து போட்டு பழகுனா தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் லைன் இல்லாமல் போட்டு பழகிக்கலாம். நான் ஏற்கனவே லைன் போட்டு வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக மறுபடியும் அது மேலே போட்டிருக்கேன். இப்போ வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 5 to 6 டைம் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் கிளாத்லேருந்து த்ரெட்டு வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஜரி த்ரெட்லேயே போட்டு பழகுங்க. ஏன்னா சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து ஈஸியாக கட் ஆகிடும். சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பழகிறவங்க ஜரி த்ரெட்லேயே போட்டு பழகிக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி வந்து ஃப்ரேம்க்கு அடியில் கை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி காட்டுறேன். நான் இப்போ பண்ணுறது வந்து லெஃப்ட் ஹேண்டு. நீங்களும் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் பண்ணுற மாதிரியே பண்ணணும். நடு விரலையும் கட்டை விரலையும் எடுத்துக்கோங்க. அந்த 2 விரல்லையும் நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம்ல த்ரெட்டில், அதை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்து அந்த த்ரெட்டை சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் கட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவில் பிடிச்சிக்கணும். இப்போ அதை வந்து ஃப்ரேம்க்கு அடியில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன லெஃப்ட் ஹேண்டை. இப்போ ரைட் ஹேண்டில் மேலே நீடியில் பிடிச்சிட்டு ஃப்ரேம்க்கு மேலே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீடில் எடுத்துக்கோங்க. நீடிலேருந்து த்ரெட்டை இதை மாதிரி வெளில எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம குத்தணும். போட்டு நல்லா குத்தி ஆட்டி அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நீடில் விட்டுட்டு நம்ம கீழே உள்ள த்ரெட்டை மேலே அப்படியே புல் பண்ணி எடுக்க வேண்டியதான். எடுக்கும்போது மேலே எடுத்துகிட்டு அந்த கிளாத்தும் நீடலும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைட் டேர்ன் பண்ணணும். நீடில் மட்டும்தான் டேர்ன் பண்ணணும். நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன்னு பொறுமையாக காட்டுறேன், நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும் ஈஸியாக. நீடில் உள்ளே விட்டு எடுத்துட்டு லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைட் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து எங்கேயும் சிக்காமல் அழகாக வரும். நல்லா நீட்டாக கவனித்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் போட்டிருக்கிறது. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு லூப் வந்தாலுமே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் எனக்கு ஒரே ஒரு செயின் வந்துச்சு. இதே மாதிரி நீடில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு டேர்ன் பண்ணி போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரேம்க்கு அடியில் எப்படி நீடில் வந்து வரும், அதை எப்படி புல் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியில் மேலே எடுக்கலான்றதை பார்க்கலாம். கையில் நம்ம இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, வச்சுருக்கிறதுல நீடில் வரும்போது அங்கே நீடிலில் ஒரு சின்னதாக அடியில் வந்து ஒரு பெண்டு மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து நம்ம த்ரெட்டை மாட்டணும். த்ரெட்டை மாட்டி இப்படி மேலே இழுக்கும் போது நம்மளுக்கு மேலே த்ரெட்டு வந்துடும். மேலே த்ரெட்டை இழுக்கும் போது நம்ம அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து விட்டுடணும். மறுபடியும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இழுக்கும் போது அந்த ஆள்காட்டி விரலை எடுத்துடணும். ஓகேவா? வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஜூமில் வச்சு காட்டுறேன். எப்படி நீடில் வருது அதை நம்ம எப்படி புல் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கிறோன்றதை பாருங்கள். நீடில் வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே விடுறேன். நீடில் கீழே வந்ததுக்கப்புறமா கீழே நீடிலில் வந்து சின்னதாக ஒரு பெண்டு மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம வந்து த்ரெட்டை மாட்டிட்டு ஆள்காட்டி விரலை விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் நீடில் புல் பண்ணி மேலே எடுக்கணும். மேலே எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த நாட் போட்டிருந்தோம் இல்லையா, நாட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கையில் பிடிச்சிக்கணும். இப்போ நாட் போட்டிருக்க த்ரெட்டை வந்து மேலே போய் உங்களுக்கு லாக் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு நான் எப்படி போட்டேன்னு? நீடில் மேலே இழுத்ததுக்கப்புறம் நாட் போட்டிருக்க த்ரெட்டை மட்டும் விட்டுடணும். விட்டுட்டிங்கன்னா அது மேலே போய் லாக் ஆகிடும். இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீடில் வந்ததுக்கப்புறம் சுற்ற போகிறீங்க ஒரே ஒரு வாட்டி, மேலே புல் பண்ணி லெஃப்ட்
ரைட், நீடில் மட்டும் லெஃப்ட் ரைட் பண்ண போகிறோம். வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். இப்போ சுற்றுற மாதிரி 2-3 வாட்டி சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் சிக்கிடும், கீழே உங்களால் போட முடியாது ஸ்டிச்சு. நீடில் வந்தோடனே சுற்ற போகிறீங்க, மேலே நீடில் எடுக்க போகிறீங்க, லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து சூப்பராக வந்துடும். நான் சொன்ன மாதிரியே அழகாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்துடும். நீடில் வந்தோடனே ஒரே ஒரு சுற்றி மேலே நீடில் இழுத்துட்டு லெஃப்ட் ரைட், நீடில் வந்தோடனே ஒரு சுற்றி மேலே இழுத்துட்டு நீடில் மட்டும் லெஃப்ட் ரைட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பெண்டு வந்து எந்த சைடு பார்த்துருக்கு பாருங்கள். டிசைன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் அந்த பெண்டு இருக்கணும். வேறு சைடு மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. நல்லா பாருங்கள், அந்த பெண்டு வந்து நான் லைன் போட்டிருக்கேன்னா நான் எந்த சைடில் லைன் நேராக போட்டிருக்கனோ அந்த சைடு பார்த்து தான் அந்த பெண்டு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கீழே உள்ளது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் நம்ம இது எல்லாமே பண்ணுவோம். மேலே வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேமுக்கு மேலே யூஸ் பண்ணுறது ரைட் ஹேண்டு, கீழே யூஸ் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? இப்போ மேலே காட்டுறேன். சில பேர் வந்து ஸ்டிச் இந்த மாதிரி போடுவாங்க லூஸாக. ஒரு செயின் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளார வந்து நீடில் விட்டு எடுத்து ஸ்டிச் இந்த மாதிரியே போட்டுக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து அழகாக வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கிளாத்தில் வந்து அங்கங்கே சுருக்கமாயிடும். அதனால் அந்த மாதிரி போடக்கூடாது. இழுத்து இழுத்து அழகாக நீங்கள் விட்டு எடுத்து நீடில் விட்டு விட்டு எடுத்து தான் போடணும். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த கார்னர் வரையும் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீடில் வந்து ஆட்டி ஆட்டி போடக்கூடாது. பெண்ட் பண்ணியோ இல்லை கிராஸாக வச்சியோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணி போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் வந்து ஒழுங்காக வராது. நீடில் வந்து அந்த பெண்டு வந்து நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அந்த லைனை பார்த்து தான் இருக்கணும். நான் இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கிறதுனால அந்த பெண்டை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிருக்கேன். இதே உங்களுக்கு வந்து சர்க்கிள்னால் சர்க்கிள் வந்து எந்த சைடு போதோ அதே சைடு தான் நீடிலும் போகணும். அதாவது நான் அடியில் இருக்கிற இந்த பெண்டை சொல்கிறேன். வேறு சைட்லாம் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வராது. இப்போ நான் வந்து இந்த கார்னருக்கு வந்துட்டேன். கார்னருக்கு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணணும். என்னோடய டிசைன் வந்து ரைட் சைடு டேர்ன் பண்ணணும். நான் அப்படியே டேர்ன் பண்ணேன்னா என்னோடய ஸ்டிச் வந்து அந்த இடத்துல லூஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போடுறேன். குட்டி லாக்குன்றது என்னென்னா செயின் ஸ்டிச்சை தான் நான் லாக்குன்னு சொல்கிறேன். செயின் ஸ்டிச் வந்து நம்ம இது வரைக்கும் போட்டது எல்லாமே பெருசு பெருசாக போட்டுட்ருந்தோம். இந்த மாதிரி டேர்னிங் வர இடத்துலலாம் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். அதுதான் லாக்குன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நீடில் காட்டுறேன் பாருங்கள். அந்த பெண்டை எப்படி வச்சு காட்டுறனோ அதே மாதிரி தான் போடணும். நான் இப்போ இந்த இடத்துல லாக் போட்டதுனால எனக்கு அந்த இடத்துல செயின் ஸ்டிச் வந்து எதுவும் லூஸ் ஆகலை. இதே மாதிரி போட்டுக்கிட்டே போங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு அப்புறம் ஸ்கொயர் மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு குட்டி லாக் தான் போடணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து டேர்னிங் அங்கே வருது இல்லைங்களா, அதனால் அங்கே ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் ஒரு டேர்ன் பண்ணி நம்ம எப்போதும் போல் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்டிச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவில் அடுத்தடுத்து எல்லா ஸ்டிச்சஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போ இதில் வந்து எண்டு நாட் வந்து போட்டு காட்டல. உங்களுக்கு எண்டு நாட் வீடியோ வந்து தனியாக நான் போடுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.